எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே சார்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ நான் நிஃப்டினுடைய சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக ஒரு அப் மூமெண்டம் இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து கண்டினியூஸாக டவுன் மூமெண்டம் ஆகிட்டுருக்கு. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 5:15 ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருந்தது. மேபி இது ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஆல்மோஸ்ட் 40-50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்னமும் வந்து நெகட்டிவ் மூமெண்டம் கண்டினியூ ஆகுது அப்படின்றத காட்டுது. ஓகே, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து திருப்பி வந்து அதனுடைய மார்க்கெட் வந்து இது மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இப்படி போயிட்டு ப்ரீவியஸ் டேவனோட ஹையில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேலே போக முடியாமல் இப்படி ஸ்ட்ரக் ஆகிட்டு இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னா கீழே இங்கேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து கேர்ஃபுல்லாக அந்த ட்ரேடிங்கை எடுங்க. ஓகே, ஸோ ஒருவேளை வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி விழுந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா டேவினுடைய லோவிலே இது வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்டாக விழுது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ த ப்ரீவியஸ் டேஸ்னுடைய லோ ரைட்ல இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்திருக்கு இந்த பாஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து எடுத்துட்டு திருப்பி வந்து ப்ரீவியஸ் டேவினுடைய லோ இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த டேவினுடைய லோ ஹையிலே கூட மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அந்த இடத்துல கேண்டிலை வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீனாக இருந்தாலும் சரி அல்லது ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி நான் ரெண்டுக்குமே வந்து செல்லுக்குரிய ஆப்ஷன்ஸ் தான் நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பையராகவோ செல்லராகவோ இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டை வந்து பாருங்கள். பட் நான் சொல்கிறது இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, ஸோ ரியாலிட்டி மாறலாம். ஸோ மேபி வந்து இந்த மார்க்கெட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஸ்டெப் மூவ்மெண்ட் போடுறது கூட கேட்பாலாம். பட் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேண்டிலோட பேட்டர்ன் எப்படி போகுது ப்ளஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஆங்கிள் தான் போகுது. இப்போ நான் சொல்கிற ப்ரெடிக்ஷனில் போகுதா அல்லது வந்து ப்ரெடிக்ஷன் சேஞ்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட அப்ரோச்சும் சேஞ்ச் ஆகணும். ஆல்மோஸ்ட் இந்த டைரெக்ஷனில் தான் போகும். பட் நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் போட்டு ஸ்டெப் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு மாதிரி பிளானை சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் மூவ்மெண்ட்னா எப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இப்படி வருதுன்னு மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. கீழே வரும்போது ஃபுல்லாக இந்த இடத்துக்கு கூட வராமல் மார்க்கெட் வந்து இப்படியே திருப்பி மேலே ஏறி அடுத்த கேண்டில் போகும். இப்படி வர்ற டேவில் வந்து இப்போ நான் சொன்ன அப்ரோச் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்கள் ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைட் வேஸில் வந்து ஒரு அப்ரோச் இருக்கும். அதாவது வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு இல்லைங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சிலேயே இருக்குது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேஸில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன அப்ரோச் ஒர்க் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு ஓகே, ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு அப் மூமெண்டம் போகுது அப்படின்னு சொல்லும்போது நீ உங்களோட அப்ரோச்சும் மாறணும். சரிங்களா? இப்போ ஒரு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி அப்போ அல்லது டவுனு போகிறதுக்குரிய வாய்ப்பு வந்து கம்மி தான் இப்போது. ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது மார்க்கெட்டினோட மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நிஃப்டினுடைய சார்ட் பார்த்தோம். இப்போ வந்து பேங்க் நிஃப்டினுடைய சார்ட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கூட இது வந்து கண்டினியூஸ் மூமெண்டம் இருக்குது. அது மாதிரி வந்து கண்டினியூஸ் டவுன் மூமெண்டம் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ திருப்பியும் வந்து ஒரு கேப் டவுனில் வரப்போகுது. ஸோ சேம் வே இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் செக் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இப்படி வருது அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு கீழே வரலாம். ஓகே, நீங்கள் வந்து அது அப்போ அந்த டைமில் வரக்கூடிய கேண்டில் பேட்டர்ன்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி கீழே வருது அப்படின்னு சொன்னாக்கா ஸோ இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய லோ இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ போத் கேசஸ் நான் வந்து செல்லிங்குரிய ஆப்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி செல்லிங் தான் டார்கெட் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.